Morning aspirants. Today's news. First news. March economic data shows slowing growth. So இப்போ ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மளோட இந்தியன் எக்கானமி இந்த வெஸ்டர்ன் கான்ஃபிளிக்டால எவ்வளவு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது, மிடில் ஈஸ்டோட கான்ஃபிளிக்டால எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலமா தெரியுதுன்னா ஸ்லோ டவுன், குரோத்ல ஸ்லோ டவுன் இருக்கு. அதான் நியூஸ். உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இது ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க, மாடர்னைசேஷன் இன் எக்கனாமிக் மொமெண்டம். ஸோ எக்கனாமிக் மொமெண்டம்னா ஒன்ஸ் ஒரு கூட்ஸோ இல்லை ஒரு மானிட்டரி விஷயமோ ஒன்ஸ் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கன்சியூமர் கிட்ட போகணும், அந்த மூவ்மெண்ட் நடக்கணும். அப்படி நடந்தாலும் எக்கனாமிக் க்ரோத் ஆகும். ஸோ அந்த பேஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். அதுதான் அந்த மொமெண்டம், மாடரேஷன் எக்கனாமிக் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த இவே பில் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு அந்த இவே பில் ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவுக்கு எக்கானமி நல்லா இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட டிக்ளைன் ஆயிருக்கு, 5.3% மந்த் ஆன் மந்த் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் grew by 19.1%. அப்படின்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகப்படியாக நடந்திருக்கு, அதே நேரத்தில் ஸ்லோ டவுனும் இருக்கு. ஸோ மாடரேட் பேஸ் தான், ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அவுட்புட். அடுத்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கண்டினியூ டபுள் டிஜிட் பேமெண்ட்ஸ். டிஜிட்டல் பேமெண்ட் வேர்ல்டுல இந்தியா தான் ஹையஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அதிகமா பண்றதுல. ஸோ அந்த ரேட் குறையவே இல்லை. ஸோ அந்த ரேட் சஸ்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கீ இண்டிகேட்டர்ஸ் இந்த எக்கனாமிக் டேட்டா ரிப்போர்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ரூரல் சென்டிமெண்ட், ரூரல் எக்கானமி ஃப்ளோ எப்படி இருக்கு. ஸோ அவங்க ஒரு கூட்ஸ், சென்டிமெண்டல் கூட்ஸ், ஒரு சில கூட்ஸ் ஃபீல் பண்ணி அந்த கூட்ஸ் வாங்குற நேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு அதே போல செக்டார்ஸ் ஆஃப் ரிஸ்க்ல எம்எஸ்எம்இ அண்ட் எக்ஸ்போர்ட் செக்டார். எம்எஸ்எம்இ பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ அதிகப்படியாக மேஜரான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எம்எஸ்எம்இ தான். ஸோ அந்த மேஜரான செக்டர் எம்எஸ்எம்இ செக்டரே இஸ் அட் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இவே பில் ப்ரிலிம்ஸ்ல நம்ம படிக்க வேண்டியது இவே பில். இவே பில்லுங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட். ஒரு கூட்ஸ ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு, சப்போஸ் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேல்யூ 15,000க்கு அதிகமா இருக்கிற ஒரு வேல்யூ உள்ள ஒரு கூட்ஸை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா the goods must have a e-way bill. எலக்ட்ரானிக் பில்ல ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு போகணும், அது ரூல்ஸ். ஓகேவா? அந்த இவே பில் பர் டேக்கு அதோட இவே பில்லோட வேலிடிட்டி எப்படி இருக்கும்னா பர் டேக்கு 200 கிலோமீட்டர்ஸ், பர் டேக்கு 200 கிலோமீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர் தாண்டினாலும், அதை விட கொஞ்சம் அதிகமா தாண்டினாலும் the validity for the e-way bill get increased by 2 days. ஓகேவா? 180 கிலோமீட்டர்ஸ்னா 1 டே, 250 அதாவது 200 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா the bill has the validity of 2 days. பாருங்க 400னா 2 days, 400னா 2 day bill வரும். 401 ஒரு கிலோமீட்டர் அதிகமானதுல 3 days வேலிடிட்டி உள்ள பில் ஜெனரேட் ஆகும். எக்ஸம்ஷன். ஸோ இந்த இவே பில் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸம்ஷன் என்னன்னா பெரிஷபிள் கூட்ஸா இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிளுக்கு இந்த இவே பில் தேவையில்லை. ஏன்னா அதை எடுத்து கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. ஸோ இந்த ப்ரொவிஷன்னால கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அது கிடையாது. செகண்ட் நியூஸ், அவலான்ச். நமக்கு தெரியும் காஷ்மீர் லே ரீஜன்ல இருக்கிற ஜோஜில் அப்பாஸ்ல லேண்ட்ஸ்லைட் அவலான்ச் நடந்துச்சு. ஸோ அவலான்ச்ல 5 மெம்பர்ஸ் டெத் ஆயிருக்காங்க நேற்று நியூஸ். பட் இப்போ டெத் டோல் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட் டு 7. அதான் நியூஸ். ஓகேவா? ஸ்ரீநகர் லே ஹைவேஸ்ல நடந்த அவலான்ச்ல டோட்டல் டெத் 7, டோட்டல் இம்பாக்டட் 13 மெம்பர்ஸ் ஹேவ் பீன் டோட்டலி இம்பாக்டட் பை தி அவலான்ச். ரெஸ்கியூ டீம்ஸ் ரெஸ்கியூக்கு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் ஆர்மி, பிஆர்ஓ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், ஹை ஏரியாவில் இருக்கு இல்லையா, அது இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கலா இம்பார்ட்டன்டா ஒரு ஏரியாவில் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்கிறதுல பிஆர்ஓவும் உள்ள இன்க்ளூட். வாட் ட்ரிகர் தி அவலான்ச். ஸோ நம்ம ஜியோகிராஃபியில பாக்குறது, இந்த வெதரிங் பாக்குற இந்த டைப் எப்படின்னா அதிகப்படியா ஒரு இடத்துல கிளைமேட் வேரியேஷன், வெதர் வேரியேஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ஏரியா ஒரு இடத்துல இன்டென்ஸா ஹீட் அப்புறம் கூல், இது ரெண்டுமே ஆல்டர்னேட்டா நடந்துட்டு இருந்ததுன்னா
the rock get withered. சேம் அதே போலதான் மிட் டேல 12:30 to 1 PM இந்த டைம்ல சன்ஷைன் அதிகமா இருக்கிற நேரத்துல இது நடந்திருக்கு. சன்ஷைன் அதிகமா இருக்குன்னா அந்த ஸ்னோ வந்து உருகி பாலானதுதான் இந்த அவலாச்சி. ஓகேவா? டிராபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அவலான்ச் ப்ரோன் ஏரியாவில் எத்தனை வெஹிக்கிள் எந்த டைம்ல போகணும், வாட்டர் சேஃப்டி மெசேஜ் இட் ஷுட் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ், செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸை பிரீச் பண்ணியதுனால தான் இது நடந்திருக்கு, இந்த டோல் நடந்திருக்கு. ஆக்சுவலா அவலான்ச்சை தடுக்க முடியாது. ஸோ இந்த சேஃப்டி கைட்லைன்ஸை பிரீச் பண்ணி போனதுனால டெத் டோல்ஸ் அவாய்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் டிராபிக் மேனேஜ்மெண்ட். அது டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கைட்லைன்ஸ் படி என்னன்னா, ஆஃப்டர் 8 AM கூட போகலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப இந்த 8க்கு இந்த மிட் டேல 11க்கு மேலதான் அதிகப்படியா பனி உருகி அவலான்ஸ் நடக்கும். இந்த 8 AM டைம்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு 8 AM டைம்ல அலோவ் பண்ணாங்க. ஆனா லோக்கல் பீப்புள், அங்க இருக்கிற லோக்கல் எப்படி சொல்லுவாங்கன்னா 8 AM முன்னாடி அந்த டிராவல் தான் பண்ணணும், 8 AM தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரடிக்ஷனான சிச்சுவேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு. வெஹிக்கிள் மிக்சிங். ஸோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெவி லோட் வெஹிக்கிள் ஆக்சுவலா ஒரு பாத்துல அட் டைம்ல ஒரு வெஹிக்கிள் தான் போக முடியும், அதுக்கு கைட்லைன்ஸ். ஆனா அந்த அவலான்ஸ் நடந்த இடத்துல ஒரு லோட் வெஹிக்கிள், அது ஒரு சின்ன ஸ்மாலர் வெஹிக்கிள் வந்து அருகாமையில போயிருக்கு. இது அகைன்ஸ்ட் த கைட்லைன்ஸ். ஸோ சுஜிலா பாஸ்ல இருக்கிற கைட்லைன்ஸஸ். ஃபர்ஸ்ட் கான்வாய் மூவ்மெண்ட். இப்பட்டால லீடர் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பர்சன், சில ஒரு பெரிய லீடர், பிரசிடென்ட், பிஎம்ஓ கான்வாயோட போறாங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் காரோட போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹை ரிஸ்க் டைம், அதாச்சும் இந்த 8க்கு மேல 8 AM மேல இல்ல ஒரு மிட் 3 PM முன்னாடி இந்த டைம்ல வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க கான்வாயை. ஓகேவா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரிலீஸ், ஒன் வே ரிலீஸ். ஸோ 2 சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வெஹிக்கிள்ஸை, ஒரு சைடு ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு சில ஆல் பண்ணி வச்சிருப்பாங்க. ரோட் க்ளோசர் போட்டால், ஸோ இப்பட்டால இந்த ஏரியா இஸ் prone to high snowfall அப்படின்னா அந்த ரோட யூஸ் பண்ண கூடாது, முன்னாடி பிளாக் பண்ணிடுவாங்க. அடுத்து நோ நைட் டிராவல், ஸ்ட்ரிக்டா நைட் டிராவல் கூடாது அப்படின்னு சொல்லியும் அந்த ஏரியாவை மேனேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாம் சுஜிலா பாஸ்ல டிராபிக் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கு. பட் த அவலான்ச் டெத் டோல் ரீசன் காரணம் they have breached these route guidelines. So SAES, so snow and avalanche study establishment. SAES அப்படிங்கிறது என்னன்னா, அவலான்ச் பத்தி ஸ்டடி பண்ணி அதோட ரிப்போர்ட்டை கொடுத்து இனிமே எந்த கனாமெண்ட் நடக்காம பாக்குறது தான் இந்த சேஸோட வேலை. ஸோ இந்த சேஸோட ரிப்போர்ட் சொல்றது இதுதான். ஓகேவா? அந்த சேஸ் அப்படிங்கிறது டிஆர்டிஓக்கு கீழே வர்றது. டிஆர்டிஓக்கு கீழே டிஃபென்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேகர் அப்படிங்கிற ஒரு யூனிட் கீழே ஒர்க் பண்றது தான் இந்த சேஸ். நெக்ஸ்ட் டிஎன் போல்ஸ். DMK releases list of candidates for 164 assembly constituencies. So தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷன் வித்தின் 25 daysல இப்போ நடக்க போகுது. ஸோ அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்க பார்ட்டிஸ் வந்து கேண்டிடேட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் ரூலிங் பார்ட்டி டிஎம்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் எலெக்ஷன் ப்ராசஸ். அது நமக்கு கன்ஃபார்ம் தெரியணும். பிலிம்ஸ்ல ஜிக்ஸாக்கா கொஸ்டின் அந்த ஆர்டரை மிங்கிள் பண்ணி நம்மளுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய எலிமெண்ட், ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு உதயநிதி ஸ்டாலின், சேப்பாக் கிருத்திக் மோகன் அண்ணா நகர்ல வினோத் காந்தி அப்படிங்கிறவர், ஒரு காந்தி அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர்ஸ், அவருக்கு வந்து இந்த டைம் சீட் இல்லாம அவங்க சரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது எலக்டோரல் எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும். கிரானாலஜி எலெக்ஷன் ஒரு ஸ்டேட்ல நடக்க போகுது எலெக்ஷன் அப்படின்னா அதோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கோயிங் டு பி கண்டக்டட் இன் தி ஸ்டேட் அண்ட் கவுண்டிங் வில் பி டன் ஆஃப்டர் தட் அப்படின்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து வில் இஷ்யூ நோட்டிபிகேஷன் ரிகார்டிங் த எலெக்ஷன் அண்ட் தென் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன். எவரி பார்ட்டி வில் டிக்ளேர் தேர் candidates and these candidates will file the nomination. நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க, இந்த தொகுதியில் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்க்ரூட்டனி அண்ட் வித்ட்ரால். நாமினேஷன் ஒன்ஸ் ஃபைல் ஆனதும் அந்த நாமினேஷன்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, கரெக்டான பர்சன் தானே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரால் டைம் 2 days வந்து வித்ட்ரால் டைம் கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்ட்ரால் பண்ண முடியாது. வித்ட்ரால் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயின். இதுல அடிக்கடி கேள்வி கொஸ்டின் கேட்கிற ஏரியா என்னன்னா, எலெக்ஷன் கேம்பெயின் 48 ஹவர்ஸுக்கு போலிங் டே
எண்டு எண்டு போலிங் டே எண்டு. இப்போ போலிங் வந்து ஈவினிங் 6 o'clock முடியுது அப்படின்னா அந்த 6 o'clock கணக்கு வச்சு 48 hours பிஃபோர் எண்ட் ஆஃப் த போலிங் டே 48 hours பிஃபோர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர போலிங் டேக்கு 48 hours பிஃபோர்னு சொல்லக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே. இது நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ். அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கணும்? போலிங்ல வந்து விவிபேட் இந்த மிஷினோட போலிங் நடக்கும். அந்த போலிங் முடிஞ்ச பிறகு இவிஎம் மிஷினை சீல் பண்ணுவாங்க. சீல் பண்ணிட்டு கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சுட்டு அப்புறம் கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அண்ட் கவர்மெண்ட் ஃபார்மேஷன். இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு கவர்னர் சம்மன் பண்ணுவாரு. விச் ஆஃப் த கேண்டிடேட் ஹேஸ் த மெஜாரிட்டி டு ஃபார்ம் த கவர்மெண்ட் சொல்லி கவர்னர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி புரோட்டம் ஸ்பீக்கர் எவரு பேசுறதுன்னா புரோட்டம் ஸ்பீக்கர், அதாச்சும் அந்த அவையில இருக்க மூத்த உறுப்பினரை வந்து புரோட்டம் ஸ்பீக்கர் அறிவிச்சு ஃபார்ம் பண்றது. மற்ற மினிஸ்டர்ஸ் மற்ற எம்எல்ஏஸுக்கு பதவி பிரமாணம் ஏற்க வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுல இருந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஃபார்ம் ஆகி உட்கார வரைக்குமா இருக்கிற chronological ஆர்டர். Mains mark question. Zujilabas avalanche, which claimed 7 lives, has brought traffic management on the Srinagar-Leh highway under scrutiny. ஸோ நம்ம பார்த்த நியூஸ்ல அவலான்சி நடந்தது காரணம் அந்த டிராபிக் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ அதை கோட் பண்றது தான். அன்லெஸ் த டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபேக்டர்னா ஸோ அந்த கிளைமேட்னால டிராபிக் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணாதனால நடக்கிற ரிஸ்க் எல்லாம் இதில் கோட் பண்ணணும். அண்ட் ரோல் ஆஃப் லோக்கல் நாலேஜ். இந்த லோக்கல் நாலேஜ் 8 AM முன்னாடியே போயிடணும்னு சொல்லியிருந்தா அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த இவ்வளோ டெத் நடந்திருக்காது. ஓகேவா? அந்த லோக்கல் நாலேஜ் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி 150 வேர்ட்ஸுக்கு 2 பக்கத்துக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா திருப்பி தரும். தேங்க்யூ.